வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி தேங்காயில் இட்லி பொடி எப்படி நுணுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 6 தேங்காய் பத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். வரமிளகா ஒரு 5 போட்டுக்கலாம். என் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. பூண்டு பல் ஒரு 20 பல் போட்டுக்கலாம். இந்த பொடிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். இப்போ இது போயிட்டு கொஞ்சம் குறைன்னு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். தேங்காய் பொடி நம்ம அரைச்சாச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வச்சு சாப்பிட முடியாது. இது உடனே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உடனே தேங்காய் பொடியை அரைச்சி சாப்பிட்ணும். தேங்காய் பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பொடி போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இதுன்னு. கொஞ்சம் குறைன்னு அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயோ நெய்யோ தான் ஊற்றி சாப்பிட்ணும், அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். இட்லி தோசைக்கலாம் சூப்பராக இருக்கும். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி தேங்காய் பொடி எப்படி அரைக்குதுன்னு பார்த்தோம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இட்லி தோசைக்கு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.